சீர்தூக்கிய மன்னரில் கற்றோனே மன்னருக்கு தம் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அன்புக்குரிய மதகுபட்டி வாழ் வேதாத்திரி கிராம மக்களே, என் இனிய தோழர், வங்கியில் என்னோடு கைகோர்த்து பணியில் இருந்த சிவகங்கை டிஎம்எஸ் திரு அனந்தராமன் அவர்களே, என்னை இந்த இணைப்பிலே கொண்டு வந்து சேர்த்த நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவன் வணக்கம். என்னை பற்றிய அறிமுகம் சற்று கூடுதலாக கூட இருந்தாலும் நான் அதற்கெல்லாம் பொருத்தமானவனாக இருப்பேனா என்று தெரியவில்லை. முயற்சிக்கிறேன், உங்களோடு நானும் பயணிக்கிறேன். ஒரு தலைப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய மையத்துல இருந்து. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன். சிந்திச்சா ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை, எதை பகிர்ந்துக்கிறது எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு புதுசா ஒரு கிளாஸுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நானும் இப்போ இங்க உட்கார்ந்துருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 200 மேடைகளிலாவது பேசியிருப்பேன். பல கல்லூரி மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோல கூட பேசியிருக்கிறேன். 1000 பேர் இருக்க சபையில பேசுவதற்கும் ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோல பேசுவதற்கும் நான் பயின்றிருக்கிறேன். இருந்தாலும் இணைய வழியில் இது எனக்கு முதல் தளம். இதை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய தினமணியில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். இன்றைய தினமணியில் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பு இதுவும் கடந்து போகும். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். நாம் நேற்று பேசியதை இந்த தினமணி வெளியிட்டிருக்கிறது. அப்படி வெளியிட்டதற்கான சின்க்ரோனைசிங் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். நீங்களும் போய் படிச்சு பாருங்க, தினமணியில் போட்டிருக்கிறாங்க. ஒரு சிந்தனை நல்லதாக இருந்தால் நான் நினைத்தது இன்னொரு இடத்தில் பலிக்கும், இன்னொருவர் நினைப்பது எனக்கும் கிடைக்கும். அதுதான் இந்த சிந்தனையினுடைய தாக்கம். பேப்பரை திறந்தால் கடந்த 50-60 நாட்களாக வருகிற செய்தியை பார்த்திருப்பீர்கள். வேறு எதுவுமே நடக்காதது போலவும், இது ஒன்று மட்டுமே நம்மை ஆட்படுத்தி விட்டது என்பது போலவும் செய்திகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இன்று எத்தனை கூடியிருக்கிறது, இன்று எத்தனை பேர் பலி, இன்னும் எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள்? இதேதான் செய்தியா? இல்லை. இது கடந்து போகுமா போகாதா? போய்விடும். அந்த காலம் வெகு தூரத்தில்லை. இது ஏற்கனவே பிளேக் என்ற ஒரு நோய் வந்திருக்கிறது, ஒரு கொள்ளை நோய். அதற்கு முன்னால் அம்மை வந்திருக்கிறது, 2ஆம் உலகப் போர் வந்திருக்கிறது. எல்லாம் கடந்து போய் நாம் புதிதாய் பிறந்தவர்களாய் இருந்திருக்கிறோம். இன்னும் புதிதாய் பிறப்பதற்கு ஏகப்பட்ட தளங்கள் நமக்காக காத்திருக்கிறது. ஒரே விஷயத்தை இராப்பகலாக சிந்தித்தால் நமக்கு அடுத்த வழி கண்டிப்பாக தெரியாது. சிந்தனையை விரிவு செய்தால் வானம் கூட வசப்படும். சிந்தனையை விரிவு செய்யாமல் ஒரே குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல நின்று விட்டால் நாம் அதற்குள் தங்கி விடுவோம். தேங்கி விட்டால் சாக்கினால் தானே ஆறு. நான் இப்பொழுது உங்களோடு ஓடுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த வயதில் உங்களால் ஓட முடியுமா என்று கூட கேட்கலாம். வயோதிகம் ஓடுவதற்கு தடை இல்லை. சமூக விதி ஒன்று படித்தேன். ஒரு மாணவன் எழுதியிருக்கிறார், நம்மிடம் எவ்வளவு இருப்பு என்று தெரிந்து கொள்ளாமலே தினம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். எதை தெரியுமா? நம்மிடம் எவ்வளவு இருப்பு தினம் இருக்கிறது என்று கூட தெரியாமல் செலவு செய்கிற ஒரே விஷயம் காலம். போனால் வராதது காலம்தான். நமக்கு வேற ஆற்றல்களே இல்லாதது போலவும், நாம் முடங்கி விட்டது போலவும் நாம நினைக்க கூடாது. உடலை ஓம்புவதற்கும் இந்த புதிய பரிணாமங்களில் நாம் பிரகாசிப்பதற்கும் சில புது விஷயங்களை சிந்தித்தால் என்ன? இதுதான் என்னுடைய இன்றைய
தளத்தினுடைய கருவாக இருக்க போகிறது. அவ்வை ஆத்திச்சூடி எழுதினாள். அவ்வை எழுதுகிற காலத்தில் அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கினாள். அது அன்றைக்கு தேவை. அடுத்ததாக மகாகவி பாரதி ஆத்திச்சூடி எழுதினான். அவன் எழுதுகிற போது அச்சம் தவிர்ன்றான். அது அன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி 43, 44 ஆத்திச்சூடிகள் இருக்கிறது. அதை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றும் அந்தந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றும் நமக்கு ஆத்திச்சூடி தேவைப்படுகிறது. அதை கூட ஒரு பையன், ஒரு கல்லூரி மாணவன் எழுதி நடந்து காண்பித்தான். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஆத்திச்சூடி, புதிய முயற்சி. இது ஆத்திச்சூடி இலக்கணப்படி இல்லை, இருந்தாலும் ஒரு புதிய முயற்சி. அடிக்கடி கை கழுவு, ஆரஞ்சோ பச்சையோ அலையாதே, ஆரஞ்சோ பச்சையோ அலையாதே, இடைவெளி விட்டு நில், ஈ பாஸ் எதற்கென உணர், உண்பதே தொழில் என கொள்ளாதே, ஊரடங்கில் முதலில் நீ அடங்கு, என்ன செய்ய போகிறாய் இனி, ஏதாவது தினம் படி, ஐநாவையும் தெரிந்து கொள், ஒப்புரவு அறி, ஓடு ஆனால் நிதானமாய், அவ்வையாய் உன் மொழி போற்று, இதுவும் கடந்து போகும். இந்த கவிதை தான் எனக்கு இந்த தலைப்பு கொடுக்க உந்து சக்தியாக இருந்தது. இதுவும் கடந்து போகும். இதை எப்படி கடக்கலாம்? பாரதியினுடைய சிந்தையில் ஏற்கனவே சொன்ன விஷயங்களையே இப்பொழுது நமக்கு பிரதிபலிப்பாக இருக்கிறது. மகாபாரதத்தில் ஹலோ, அனைவருக்கும் கேட்கிறதா? ஹலோ சார், கேக்குது ஐயா, நீங்க தொடங்குங்க ஐயா. கேக்குது. ஓகே ஓகே. மகாபாரதத்தில் ஒரு காட்சி. பூமி தாய் மகாவிஷ்ணுவை சந்திக்கிறார். சந்தித்து, மகாவிஷ்ணு எனக்கு கொடுத்த போர்ட்போலியோ படி நான் பூமி, என்னால இங்க நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் தாங்க முடியல, இத ஒன்று இலகுவாக்கு அல்லது வேற ஏதேனும் பணிக்கு என்னை உள்ளாக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மகாவிஷ்ணு சொல்றாரு, கொஞ்சம் பொறு, நான் மனித அவதாரம் எடுத்து ஒரு மிகப்பெரிய பிரளயம் நடக்க போகிறது, உன் வேலை இலகுவாகிவிடும் என்று சொல்கிறார். அவர் சொன்னபடி கிருஷ்ணனாக அவதரிக்கிறார். மகாபாரதம் நடக்கிறது, போர் நடக்கிறது, மீண்டும் நாடே புதுப்பிக்கப்படுகிறது. அதே போலத்தான் மகாகவி சொல்கிறான், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஒரு விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், வாழ்க வாழ்க. பாரதியினுடைய சிந்தனையும் எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் ஒரு விலை, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் காலம் யாரையும் பிரித்து தரவில்லை. ஆண்டவனுடைய படைப்பில் எல்லோருக்கும் 1400 கிராம் தான் மூளை. மூளையினுடைய, உனக்கு அறிவு இருக்கிறான்னு கேட்கறாங்க பாருங்க, மூளையினுடைய எடை 1400 கிராம். பிரதமருக்கோ முதல்வருக்கோ கவர்னருக்கோ வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் 24 மணி நேரம் தான். அதுலயும் ஆண்டவன் படைப்பில் வித்தியாசம் இல்லை. இதைத்தான் வாலி கூட அழகாக எழுதுவார், உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் இறைவன் ஒருபோதும் கொடுத்ததில்லை. எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டதை சமமில்லாமல் பிரித்துக் கொள்வதால் ஏற்பட்ட வினைதான் பல விஷயங்களை உள்ளடக்குகிறது. பூமி தாயே பொறுக்க முடியாத அளவுக்கு பல அக்கிரமங்களும் அநியாயங்களும் தாண்டவம் ஆடுகிற சூழ்நிலை தான்
இயற்கை பேரிடரை தானே அறிவிக்கிறது. அந்த இயற்கை பேரிடர் இல்லை. 2ஆம் உலகப் போரில் நடந்ததை விட இது ஒன்று புரிதலை. நமக்கு பக்கத்தில் உள்ள தனுஷ்கோடியில் 1964 நடந்ததை விட இது ஒன்றும் புதிதில்லை. கஜா புயல், வர்தா புயல், சென்னையில் உள்ள இயற்கை சீற்றம் என எல்லாமே ஒன்றும் புதிதில்லை. நாம் தான் புதிதாக பிறந்து கொள்ள வேண்டும், இதோடு வாழ பழக வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. நமது பகுதி, நமது நாடு சில சிறப்புகளை கொண்டிருக்கிறது. விவேகானந்தர் சிக்காகோவுக்கு போயிருக்கிறார். ராமராஜ சேதுபதி அனுப்பி சிக்காகோவில் சகோதர சகோதரிகளே என்று வெளிக்கக்கூடிய ஒரு மெய்டன் ஸ்பீச் அங்கே கொடுத்திருக்கிறார். அங்கே பார்த்தவர்கள் எல்லாம் அவரை கேட்டது, நீங்க பேண்ட் போட்டு வரலையா சாமி, ஷர்ட் போட்டு வரலையா, டையா கோட் இல்லையா, ஒரு ஜென்டில்மேனா வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. சாமி சொன்ன பதில், உங்க ஊர்ல ஜென்டில்மேன் ஒரு டைலர் முடிவு செய்யறாரு போல் இருக்கு, எங்க ஊர்ல ஜென்டில்மேன் நன்னடத்தை முடிவு செய்யும் என்று சொல்கிறார். நம்ம ஊர்ல இருக்க நன்னடத்தைக்கு அங்க இருக்க வேல்யூ என்ன அப்படின்னா அது மிஸ்மேட்சா இருக்கு. நீங்கள் எல்லாவற்றையுமே அமெரிக்காவை பார்த்தும் ஆப்பிரிக்காவை பார்த்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சர்தார் வல்லபாய் படேலிடம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று கேட்டார்கள். அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்ற பதில் வல்லபாய் படேல் அவர்கள் தெரிவித்தார்கள். நம்முடைய நாட்டு வழக்கப்படி எங்கு நீங்கள் சென்று பார்த்து பேசினார்கள் கூட கிராமத்து பக்கங்களில் 1000 காலத்து பயிறு, ஒரு கல்யாணம் பேசினா சொல்லுவாங்க 1000 காலத்து பயிறு. அவங்க கொழுந்த எப்படி இருக்கிறாரு, கொழுந்தன்னா இளையவர், கொழுந்தா இருக்கிறது கொழுந்தன், இளையவர் எப்படி இருக்கிறாரு, அவங்க நாத்தனார்னா பெத்த வீடு, அடுத்து நடவு, பிறந்த வீடு, புகுந்த வீடு என்று எல்லாமே விவசாயத்தை இணைத்தும் எல்லாமே விவசாயத்தோடு சார்ந்த விஷயங்களுமாகவே இருக்கும். ஆனால் இப்போது நமக்கும் விவசாயத்திற்கும் உள்ள தூரம் விரிந்திருக்கிறதா, குறுகி இருக்கிறதா? பஞ்சம் வந்த போது, 2ஆம் உலகப் போர் பஞ்சம் வந்த போது, உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடிய போது முதலாக புரோட்டா பரிமாறப்பட்டிருக்கிறது ஒரு கவிஞருக்கு. அந்த கவிஞரின் பெயர் உடுமலை நாராயணகவி. சினிமாவில் பாடலாசிரியராக இருந்தவர். அவருக்கு முதலாக புரோட்டா பரிமாறுகிறார்கள். அது இப்போது இருப்பது போல சாப்டாக இல்லை, மிகவும் கடினமானதாக இருந்தது. இழுத்து சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அதை 4 பேர் சேர்ந்து பிய்த்து அவருடைய இலையில் வைத்திருக்கிறார்கள். 4 வரியில ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார் அவர். உருச்சான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, உருச்சான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா இப்படி உயிரை வாங்குமா புரோட்டா, உணவு பஞ்சமே வராட்டா இப்படி உயிரை வாங்குமா புரோட்டா என்கிற கவிதையை பதிவு செய்திருக்கிறார். நான் எதற்கு சொல்லுகிறேன், அவ்வை சொல்வது போல ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், இடுமை கூறும் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிவு என்று சொல்கிறார். எல்லாம் அந்த உருச்சான் வயிறுக்காக பிழைக்கக்கூடிய பிழைப்புத்தான். அதிலே விவசாயம் என்பதை பிழைப்பாக இல்லாமல் அந்த உழைப்பை நாம் கொண்டாட மறந்து விட்டோம் என்கிற செய்தி முதலாவது. நாம் படித்து விட்டோம், நமக்கும் விவசாயத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நாம் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோம், விவசாயத்தை விட்டு அந்நியமாகி விட்டோம் என்றெல்லாம் சொல்லுவோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பு இருக்கு. அதுல டிஸ்டன்சிங் பிட்வீன் 2 கிராப்ஸ் என்கிற ஒரு பாடத்தை நடத்துவார்கள். அந்த பாடம் குறைந்தபட்சம் 6 அல்லது 7 நாட்கள் நடைபெறும்.
அதை படிச்சுட்டு பிராக்டிக்கலா வந்து பண்றேன்னு சொல்லி ஒரு டேப்போட வந்து ஃபீல்ட்ல நிற்பாங்க. வயல்காட்டுகளில் மாணவர்கள் நிற்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எங்கள் வங்கி அதிகாரிகளும் இந்த ட்ரைனிங்லாம் அனுப்பிச்சு திருப்பி அவங்க வந்து நிக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் ஒரு உழுத நிலத்துல பயிர் செய்யப்படக்கூடிய அந்த நாத்துக்களை நடுறதுக்கு முன்னாடி டேப்பு பிடிச்சிட்டு 2 பேர் நின்னாங்க. அந்த பக்கமா ஒரு கிழவி, அவங்களுக்கு கண்ணு சரியா தெரியல, இப்படி கைய வச்சு ஒசத்தி பாக்குறாங்க. வெயில்ல அவங்களுக்கு பார்வை சரியா தெரியல. என்ன தம்பிகளா 2 பேரும் இங்க நின்று என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த 2 பேரும் வங்கியினுடைய அதிகாரிகள், பேண்ட் அமெரிக்கால ஐயா கேட்டது மாதிரி ஜென்டில்மேனா போயிருக்கிறாங்க. கையில ஒரு டேப் வச்சிருக்கிறாங்க. அந்த பெரியம்மா சொல்றாங்க, என்ன தம்பி பண்றீங்கன்னு கேக்குறதுக்கான பதில், 2 பயிர்களுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்று அளந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், இது ஏன் அளக்குறீங்க, இது 4 வரியில நாட்டுப்புறத்துல இருக்கே அப்படின்னு சொன்னாங்களாம். எங்க சொல்லுங்க பாட்டி, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்களாம். நண்டூர நெல்லு, நண்டு ஊர்ந்து போகக்கூடிய 2 பக்க டிஸ்டன்ஸ் தான் நெல்லு பயிர் நடவு செய்வதற்கான வழிமுறை. நண்டூர நெல்லு, நரி ஓட கரும்பு, நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழை. வாழை கண்ணு வைக்கணும்னா வண்டி ஓடுற அளவுக்கு டிஸ்டன்ஸ் விடணும், வண்டி ஓட இடைவெளி இருக்கணும். வண்டி ஓட வாழை, தேரோட தென்னை. தேர் ஓடுகிற அளவுக்கு தூரங்கள் அதிகமாக்கப்பட்டு பயிரிடப்பட வேண்டும் தென்னை மரங்கள் என்று சொன்னார்கள். இந்த 4 வரியில 4 கிராப்புக்கான 4 பயிர்களுக்கான ஒரு தத்துவத்தை, ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கீமை எவ்வளவு எளிதாக நாட்டுப்புறத்திலே சொல்லி இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாட்டுப்புறத்திலே ஆழ்ந்து பார்த்தால் விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் அவர்கள் கிராமத்துக்காரர்கள், படிக்காதவர்கள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைத்து நினைத்து அவர்களை ஒதுக்கி, அவர்களும் ஒதுக்கப்பட்டு, அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் என்கிற வசனம் எல்லாம் பேசிக்கொண்டே உதாசீனப்படுத்தியனுடைய விளைவு இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு எதிரான விஷயங்கள். நாம் கொண்டாடப்பட வேண்டியது கிராமங்களில் இல்ல, கிராமங்களில் உள்ள மனிதர்களில். இன்று காய்கறி விற்கக்கூடிய கடைகளை பார்த்தால், ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுக்கு போனா கூட, ஒரு நாள் ஒரு பெரியவர் வெண்டைக்காய் வாங்கினாரு. 1/4 கிலோ போடணும், எவ்வளவுமா போடணும்னு கேட்டாங்க. 1/4 கிலோன்னு சொல்றாரு அவரு. ஆனா அவரு ஒடிச்சு போட்ட காய் இருக்குல்ல, முத்தல்ல ஒடிச்சு போட்ட காய் 1 கிலோ இருக்கும். 1/4 கிலோ காய் வாங்குறவரு 1 கிலோ காயை ஒடிச்சு ஓட்டுறாரு. இந்த அம்மா ஒரு விவசாயி, இந்த 1 கிலோ காயை திருப்பி எப்படி விற்பாங்க, ஒடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாரு. எப்படி விற்பாங்க? ஏற்கனவே நஞ்சை இருந்ததால் சாகுபடியானது, நஞ்சை உண்டு சாகுபடியானது, இப்ப நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது என்பதாகிவிட்டது விவசாயம். விவசாயத்தை நாம் குறைத்து மதிப்பிட ஆரம்பித்ததன் பல விளைவுகளை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். படித்த இளைஞர்கள் வருவதில்லை, படிக்க போகக்கூடிய திட்டமிடக்கூடிய எதிர்கால இளைஞர்களும் விவசாயம் பற்றி கவலைப்படுவதில்லை. என்னை ஒரு கல்லூரிக்கு அழைத்திருந்தார்கள். அப்பொழுது விவசாயம் குறித்து சில செய்திகளை எங்கள் மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் பேசும் பொழுது சொன்னேன், இன்றைய காலகட்டத்தில் அரிசி எந்த ஃபேக்டரியில் விளைகிறது என்று கேட்டால் கூட மாணவர்கள் பதில் சொல்லி விடுவார்கள். அப்படித்தான் இன்றைய விவசாயம் இருக்கிறது. புழுங்கரிசி எங்கே விளையும், பச்சரிசி எங்கே விளையும் என்று கேட்டால் நஞ்சையில் விளையும், புஞ்சையில் விளையும் என்று பதில் சொல்லக்கூடிய MBA மாணவர்களை நான் சந்தித்தேன். பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல், இது எங்கே உற்பத்தி ஆகிறது, இதற்கு எத்தனை நாளாகும், இதற்கு எத்தனை பேருடைய உழைப்பு பின்னால் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் நமது கல்வி திட்டமும் கல்வி முறையும் நம்மளை
அந்நியமாக்கிவிட்டது என்பது வருத்தத்துக்குரியது. பாரத அறம் என்ன? பாரதத்திற்கு ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த பாரதத்திற்கு என்று தர்மம் என்ன? தனக்கு இருப்பதை பிறருக்கு கொடுப்பது, தனக்கு இருப்பதை பிறருக்கு கொடுப்பது, தனக்கு இல்லாததை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதுதான் பாரதத்தினுடைய தர்மம். ஆனால் அந்த பாரத தர்மம் இப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்த்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அதிகமாகிவிட்டார்கள். நியாயங்களை தட்டி கேட்பவர்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். Violence of the majority is bad. Silence of the majority is the worst என்று சொல்வார்கள். நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஒத்துக்கொள்வோம். வாழ்தலிலும் பொருள் வேண்டும் அல்லவா? அதை யார் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள்? அதை யாரிடம் கேட்பது? நாம் வாழ்தலிலும் பொருள் வேண்டும். வள்ளுவன் இதை பேசும்போது சொல்கிறான், அருள் ஈனும் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும். தர்மபடி நமக்கு எல்லாம் கிடைக்கும், அதனால இன்பமும் கிடைக்கும். எது வந்தா அப்படின்னா தீதின்றி வந்த பொருள் வந்தால். தீதின்றி வந்த பொருளுக்கு நாம் எப்படி அர்த்தம் செய்து கொள்வது? தீதின்றி வந்த பொருள் இன்று அதை எப்படி மக்களிடையே விளக்குவது என்று கேட்டால் மிகப்பெரிய மிகப்பெரிய சொற்றொடராக அது மறைந்து நிற்கிறது. தீதின்றி வந்த பொருள் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது? தீது செய்து கொண்டு வந்து நிறைக்கும் பொருட்கள் எத்தனை விகிதாச்சாரத்தில் பெருகி இருக்கிறது என்பது அடுத்த கேள்விக்குறி. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அர்ச்சனையே இல்லாத கோயில் போல. நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் போய்கொண்டே இருந்தால் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் சரியான பொருள். சில காயங்கள் மருந்தால் ஆகும், சில காயங்கள் மறந்தால் ஆகும். சில காயங்கள் மருந்தால் ஆகும், சில காயங்கள் மறந்தால் ஆகும். காய்ந்து போகாத ஈரம் இல்லை, காலம் மாற்றாத காலமும் இல்லை, காலம் மாற்றாத காயமும் இல்லை. எல்லாம் கடந்து போவதற்கு எது முதலில் வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். ஏரோப்ளேன் தரையிலும் கப்பல் கரையிலும் இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. ஏரோப்ளேன் தரையிலும் கப்பல் கரையிலும் இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. அதது வேலையை செய்ய வேண்டும். அதற்கான பலனை மட்டும் நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை மட்டுமே பெற்றுக்கொள்கிற ஆசை பெரிதில்லாத ஒரு வரம்புக்குள்ளான வாழ்க்கை நடைமுறை வேண்டும். இது யாருக்கு சொல்ல போறோம்? இது யாருக்கு சொல்லி கொடுக்கிறது? இது எப்ப சரியாகும் அப்படின்னா, ஊரடங்கு போட்டாங்க, நீங்களே இதோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அடுத்து சொன்னாங்க. தகுந்த இடைவெளி, இனிமே நீங்க இதோடு வாழ தகுந்த இடைவெளி விடுங்க. அரசாங்கம் ஒண்ணு செய்யாது, நீங்களா சொல்றாங்க பாத்தீங்களா? அது அவங்க செல்ஃப் டிசிப்ளின்ல தான் போட முடியும். நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை ப்ராப்ளம், ஆங்கிலத்துல சொல்கிறார்கள் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினுடைய ஸ்பெல்லிங்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே இட் டினோட்ஸ் தி மீனிங்ஸ். ஒரு ஆழமான ஒரு பொருளை அதை உள்ளடக்கி இருக்கிறது. P denotes people. P என்கிற எழுத்து மக்களை சொல்கிறது people. ROB ஆர் ராப், ராப் என்றால் திருடுகிறார்கள், மக்கள் திருடுகிறார்கள். PROB முடிஞ்சது. LRERM, LRERM. L for lady, E for earth, M for money. இது மூன்றுக்குள்ளே ஒன்று இருந்தால்தான் ப்ராப்ளமே வரும். இப்போது நான் சொல்லி போனதை பின்னோக்கி பாருங்கள். ப்ராப்ளம் என்பது எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது? பீப்புள் ராப், லேடி, ஆர் எர்த், ஆர் மணி.
இதுதான் இதனுடைய சூட்சமம். திருடுபவர்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எதில் திருடுகிறார்கள்? பெண்ணை திருடுகிறார்கள், மண்ணை திருடுகிறார்கள், பொன்னை திருடுகிறார்கள். இந்த LEM இதை திருடாமல் இருப்பதற்கு சுய கட்டுப்பாடு அவசியம். ஐம்பொறிகளை அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான செயலை வேதாத்திரி போன்ற மகர்ஷிகள் நமக்கு சொல்லி தருவதை நாம் பேணி காக்க வேண்டும். உங்களுக்கு இதற்கான பயிற்சி 6வது நாளாக தருகிற உங்களது அமைப்பாளர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இது ஒன்று மட்டுமே, இது போன்ற பயிற்சிகள் மட்டுமே நமக்கு நாமே ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுக்கும். நாமே நமக்கு ஒழுக்கமாக இருந்தால் உடல் சீராக இருக்கும், மனம் சீராக இருக்கும். வள்ளுவன் சொல்லது போல அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் நம்மை வந்து சேரும். தீதின்றி வந்த பொருள் எப்படி வரும்? திறன் அறிந்து வரும். திறன் உங்களுக்கான குவாலிபிகேஷன், உங்களுக்கான திறமை அதன் பொருளிலே வரும். மனித படைப்பிலே யாருக்கும் குறை வைத்ததாக இல்லவே இல்லை என்று ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று சொல்லுகிறேன், எந்த மனிதனும் தனித்திறமை இல்லாமல் பிழைக்கவே இல்லை, பிறக்கவே இல்லை. தனித்திறமை ஒன்று இல்லாமல் பிறக்கவே இல்லை. ஆண்டவன் அந்த சூட்சமத்தை வைத்தே நம்ம இங்கே அனுப்பி இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. ஒருத்தருக்கு மிக அழகாக பாட வரும், அதை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவருக்கு மிக அழகாக ஓவியம் வரைய வரும், அதை அவர் தேடி பிடிக்க வேண்டும். ஒருத்தர் மிக அழகான நேர்த்தியான சமையல் செய்வராக இருப்பார், ஒருத்தர் மிக அழகான நேர்த்தியான சாப்பிடுவராக மாறி விடுவார். எல்லாமே படைப்பின் போதே இந்த ரகசியம், இந்த சூட்சமம் அடக்கி நம்மை இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். இதை கண்டுபிடிப்பதற்கான யுத்தியை நாம் பாடத்திட்டத்திற்குள் மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து சொல்லித்தர வேண்டும். வெளியில் என்றால் கல்வி என்பதற்கும் அறிவு என்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. கல்வி என்றால் பள்ளிக்கூடத்தில் மட்டும் சொல்லித் தருவது கல்வி என்று நினைக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தருவது கல்வி அல்ல. பாட புத்தகங்கள் மட்டுமே சொல்லித் தருவதும் கல்வி அல்ல. நம்ம கிராமத்து பக்கத்துல எல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறது மாதிரி ஜெட் மோட்டார்ஸ் அப்ப வேற மாதிரியா இருந்தது. இப்ப சப்மர்சிபிள் போட்டாங்க, நீர்மூழ்கி மோட்டார்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு மோட்டர் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜெட் வால்வ்ல தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்துன பிறகு அது உள்ள போய் டச் ஆகி உள்ள இருக்க நீரை நமக்கு இழுத்து கொண்டு வரும் மோட்டர் போட்ட பிறகு. இதற்கும் கல்விக்கும் என்ன தொடர்பு என்று கூட நீங்கள் நினைக்கலாம். வெளியிலிருந்து ஊற்றுகிற நீர் அந்த ஜெட் வால்வை அடைகிறது அல்லவா, அதுவே கல்வி. உள்ளே இருக்கிற நீர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதுதான் அறிவு. கல்விக்கும் அறிவுக்குமான மிகப்பெரிய இடைவெளியை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. எல்லோருக்குள்ளும் நமக்கு அறிவு இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் அறிவு இருக்கிறது. கல்வி என்பது வெளியிலிருந்து ஊற்றப்படும் சொட்டு நீர் மட்டுமே. மிக குறைந்த அளவே நமது வெளியிலிருந்து புகட்டப்படும் கல்வி நமது ஞானத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் சற்று யோசித்து பார்த்திருக்கலாம். படிக்காத மேதைகள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் ஆண்டிருக்கிறார்கள். வரிசையை சொன்னால் நேரம் போதாது. உதாரணமாக நமக்கு தெரிஞ்சவர்களே நம் மண்ணில் வாழ்ந்து திரை இசையில் கொடியேற்றிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் 8வது வகுப்பு மட்டுமே இருக்கிறார். சமீபத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்லூரியை மிதிக்காதவர்கள். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் நம்ம இந்த கல்வி திட்டங்களுக்கு நம்ம மெத்த படிக்க வேண்டும், நம் மொத்தமும் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கூட 6வதையே தாண்டவில்லை. அப்போது படிக்கவே வேண்டாமா, பள்ளிக்கூட படிப்பே வேண்டாமா என்ற சிந்தனை உங்களுக்கு தோன்றலாம். பள்ளிக்கூட கல்வி என்பது உறுதுணையாக இருக்குமே ஒழிய
நம்மை அறிவு ஒளிர செய்யாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுதும் தினம். எப்ப சுபதினம் ஆகும்? அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுதும் சுபதினம். பல பேருடைய தியாகத்துலதான் நாம இன்னைக்கு சௌரியமா இருந்துகிட்டு இருக்கோம், ஒரு சுதந்திர நாடு அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாலசுந்தரம் என்கிற ஒரு தியாகி இருந்தார். அவரோடு மற்ற இருவர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டாரு. ஒரு பெண், 18 வயதே ஆன பெண், மற்றும் மகாத்மா காந்தி அவர்கள், 3 பேரும் உப்பு சத்தியாகிரகத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நோய்வாய்ப்பட்டு விடுகிறாள், மூச்சு திணறுகிறது, ஆஸ்துமாவுடைய உச்சபட்ச நிலையில் இருக்கிறார். ஆஸ்துமாவுடைய உச்சபட்ச நிலையில் இருக்கிற அவளை வெள்ளைக்காரர்கள் வைத்தியம் பார்க்கிற சிஸ்டத்தையே கைவிட்டு வெளியில் கொண்டு வந்து போட்டு விடுகிறார். பாலசுந்தரம், மகாத்மா காந்தி தலையிலும் காலிலும் இருக்கிறார்கள். 18 வயதான இளம் பெண். மகாத்மா காந்தி கேட்கிறாரு, ஏமா நீ எங்களோட வந்ததுனால நீ வாழ வேண்டிய பொண்ணு, இப்படி உன்னை வைத்தியமும் பார்க்காம கொண்டாந்து போட்டாங்க, நீ இறந்து போக போறியேன்னு உனக்கு ஏதாவது சங்கடம் இருக்காமான்னு கேட்ட மகாத்மா காந்திக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில், காந்திஜி, ஆண்டவனுடைய படைப்பிலே எல்லாமே 2ஆக இருக்கிறது. கண் 2, காது 2, கால் 2, கை 2. உயிரை மட்டும் 1ஆக தந்து விட்டானே, அதையும் 2ஆக கொடுத்திருந்தால் இந்த பாரத தேசத்திற்கு வழங்கி இருப்பேன். இதையாவது கொடுப்பதற்கு எனக்கு அனுமதித்திருக்கிறானே, சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னாலாம். சொன்ன அந்த பெண் தில்லையாடி வள்ளியம், மாயவரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம், தான் இறக்க போகிற தருவாய் பாலசுந்தரத்திடம், அண்ணா அந்த பாட்டை பாடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே பாலசுந்தரம் அருமையான குரலில் ஒரு பாட்டை பாடுறார். அந்த பாட்டு முடிஞ்சிருது. காந்தி அப்படி நெக்குருகி நிற்கிறாரு, மொழி தெரியல. அந்த பாட்டு தமிழ் பாட்டா இருக்கு. மீண்டும் ஒரு முறை பாடுங்கள்னு அந்த பொண்ணு கேட்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டு பாலசுந்தரம் இசைக்கிறார். கண் மூடி இறந்து விடுகிறார் அந்த பெண். கண்ணீரும் கம்பளையமாக இருக்கக்கூடிய காந்தி அந்த பாட்டை எனக்கு எழுதி கொடுத்துருப்பா, நான் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டாரு. அந்த பாட்டு திருவாசகத்தில் வரக்கூடிய அச்சோ பதிகம், 51வது பதிகம், அச்சோ பதிகம். அதை வாங்கிய காந்தி டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணியே படித்த அந்த பாடலுடைய அருமை தெரிந்து தமிழ் கற்க ஆரம்பித்திருக்கிறார். நமது தேசத்தினுடைய பெருமையில் இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ் கற்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு தமிழ் கற்க வேண்டும் என்கிற ஆசையை ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறது. பின்காலத்தில் சபர்மதி ஆசிரத்தில் அவர் இருக்கும்போது கர்நாடகாத்தானை சேர்ந்த ஒரு செட்டியார் சபர்மதி ஆசிரத்திலே ஒரு 5 நாட்கள் மகாத்மா காந்தியோடு தங்கி இருக்கிறார். 5 நாட்கள் முடிந்த பிறகு, நான் ஊருக்கு செல்கிறேன், உங்களது ஆட்டோகிராஃப் வேண்டும் மகாத்மா காந்தின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப் போட்டு தர்றேன்னு சொல்லி இருக்கிறார் அவரு. 5 ரூபாய் பணம் கட்டுங்கள், அது அரிசன நல்வாழ்வுக்கு செல்ல போகிறது, அப்படி கட்டினால்தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். 5 ரூபாய் இல்லை, மேலும் கட்டுகிறேன், நீங்கள் தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் செட்டியார். சரி போடுகிறேன், 6 ரூபாய் கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஒரு விடாக்கண்டனும் ஒரு கொடாக்கண்டனும் இருந்த மாதிரி 6 ரூபாய் வேண்டும் என்று கேட்டு செட்டியார் சொல்லியிருக்கிறார், சந்தோஷம், 7 ரூபாய் கூட தருகிறேன், தமிழில் ஏதாவது எழுதி எனக்கு கையெழுத்து போடுங்கள் என்று கேட்டது. மகாத்மா காந்தி அவர்கள் அந்த ஆட்டோகிராஃபில் நீரில் குமிழி இளமை, நீரில் குமிழி இளமை என்று எழுதி மோ.க. காந்தி என்று கையெழுத்து செய்து 7 ரூபாய் பெற்றிருக்கு.
ஒரு அவசரத்தில் அந்திய பொழுதில் இருந்த ஒரு 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 பெண்ணினுடைய வாழ்க்கையில இசைத்த பாட்டை கண்டு தமிழை ரசித்து அதை ஏதோ ஒரு மொழியில் உள்ள மகாத்மா காந்தி தாய்மொழியாக கொண்டுள்ள மகாத்மா காந்தி கற்றுக்கொண்டு அதையும் தேர்ச்சி அடைந்து அதை கையெழுத்து போடுவதற்கு அரிஜன இனத்தை சார்ந்தவர்களுக்கு பயன்படுத்த நிதி வேண்டும் என்று சொல்லி அதையும் சேகரித்து பிறருக்காகவே வாழ்ந்த எத்தனை பெரிய மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கல்வியை பற்றி சொன்னேன். காமராஜர் அவர்கள் வாழ்க்கை எல்லோரும் அறிந்ததே. சில அரிய பெரிய செய்திகள் தெரியாமல் இருந்திருக்க கூடும். அதற்காக ஓரிரு செய்திகளை நான் உங்களோடு பகிர்வு செய்ய நினைக்கிறேன். சென்னையிலே சென்ட்ரல் பிரிட்ஜ் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே லோடுமேன் கைவண்டியில் லக்கேஜ் ஏற்றுக்கொண்டு உயரமாக இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ்ல ஏத்திட்டு இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போற ஒரு வயசானவர். அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுட்டாருன்னா அந்த கைவண்டி பின்னாடி வர்ற வண்டியில வந்து இடிச்சிரும். பின்னாடி ரிவர்ஸ்ல ஓடியாந்து கண்டிப்பாக இடித்து விடும். பின்னாடி இருந்து வந்த ஒரு கார்ல ஒரு பெரியவர் இறங்கி ஓடி போய் அந்த கைவண்டிய பின்னாடி இருந்து தள்ளுறாரு. தள்ளி அது மறுபடியும் இறக்கமாக வரக்கூடிய பகுதி வரைக்கும் கொண்டே விட்டுறாரு. கார்ல இருந்து பெரியவர் இறங்கணும்னு கூட இருந்தவங்க எல்லாம் இறங்கி ஓடி போய் தள்ள போறாங்க. ஏன்யா நீங்க எங்கிட்ட சொல்லிருக்க கூடாதா, நாங்க போய் தள்ளி இருப்போமேன்னு கேட்டாங்க. இல்ல அந்த லோடு இழுத்துக்கிட்டு போறாருல பெரியவரு, அவருக்கு என்ன வலின்னு எனக்கு தான் தெரியும். நான் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நாள் இழுத்துருக்கேன் கைவண்டி அப்படின்னு முதல்வராக இருந்த காமராஜ் அவர்கள் சொன்னாராம். இன்றைய நிலையில் ஒரு முதல்வரை நாம் அப்படி சந்திக்க முடியுமா? ஒரு நாள் காமராஜர் அவர்கள் எழிலகம் செக்ரட்டரியேட் வந்திருக்கிறாங்க. வந்தபோது லிப்ட் இயக்கக்கூடிய ஆபரேட்டர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. தினம் நான் போயிட்டு இருக்கேன், தினம் நீ என்ன பாக்குறேன், இன்னைக்கு என்ன திடீர்னு காலில் விழுந்து கும்பிடுறேன்னு கேட்டாங்க. காமராஜர் கேட்டாராம். அதற்கு அந்த ஆபரேட்டர் சொன்ன பதில், ஐயா இன்னையோட என்ன வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன் யான்னு கேட்டாராம். லிப்ட் ஆபரேட்டர் எல்லாம் இனிமே 10வது படிச்சிருந்தா தான் லிப்ட் ஆபரேட்டரா இருக்கலாம் அப்படின்னு ஜிஓ போட்டுட்டாங்க ஐயா. அதனால எனக்கு இன்னையோட பணி முடிய போகுது அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிறான். அவன் கையை பிடித்து கொண்டு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த நேத்து சுந்தரவடி உள்ளவர்களிடம் நேரே காமராஜர் கூட்டு கொண்டு போயிருக்கு. இது எப்பயா நடந்துச்சு, இது ஏன் அப்படி போட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்ல இனிமே 10th மினிமம் குவாலிபிகேஷன் முடிவு பண்ணிட்டான், அதனால இப்படி ஒரு சர்க்குலர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சுந்தரவடிகள் அவர்கள் சொன்னதும் காமராஜர் சொன்ன பதில், லிப்டில் ஏறி வருகிற முதலமைச்சர் 6வது கூட தேர்ச்சி பெறவில்லை. இந்த லிப்டை இயக்கக்கூடியவன் எத்தனையாவது படித்திருந்தால் உங்களுக்கு என்னையா, நீங்க போட்ட சர்க்குலரை இனிமே வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் இப்ப இருக்கவங்களுக்கு இல்லைன்னு மாத்துங்கன்னு சொல்லி மாத்தி இருக்கிறார். இப்படி எத்தனையோ 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 கதைகள். காமராஜர் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பேர் படித்தே இருக்க மாட்டோம் என்பதுதான் முக்கியமான செய்தி. தேவகோட்டை என்கிற எல்லோருக்கும் தெரிந்த பக்கத்து நகரம் ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு நீதிமன்றம் எரிக்கப்படுகிறது. வெள்ளைக்காரர்கள் இருக்கும் பொழுது ஒரு நீதிமன்றம் எரிக்கப்படுகிறது. அது ஏன் எரிக்கப்படுகிறது என்றால், ஒரு தியாகியை திருவாடனை என்கிற ஊரிலே சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். அது பொய் கேஸ் போட்டு அவரை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்து தேவகோட்டையிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் போய் அந்த சிறையை உடைத்து ஆஜானுபாகுவாக இருந்த அந்த சின்னண்ணாமலை என்கிற தியாகியை தூக்கி கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். தேவகோட்டை நடந்தே வரும்போது தேவகோட்டை கலையபர பூமியாக மாறி இருக்கிறது. கோர்ட்டுக்கு வெளியே ஏகப்பட்ட கூட்டம். கோர்ட்டுக்குள்ளே வெள்ளக்கார துறை ஜட்ஜாக இருக்கிறார். கலைந்து போங்கள், இல்லாவிட்டால் உங்களை சுட்டு தள்ளி விடுவோம் என்று போலீசார்கள் மிரட்டுகிறார்கள்.
பலரை சட்டையை பிடித்து இழுக்கிறார்கள், பட்டன் உடைந்து போகிறது. சீட்டுக்கட்டை போல ஒரு ரோடு முழுவதும் சுட்டே கொண்டிருக்கிறார்கள். ரத்த வெள்ளம் அந்த ரோடு முழுவதும் பிறண்டு போயிருக்கிறது. அந்த வீதியைத்தான் இப்பொழுது தியாகிகள் சாலை என்று சொல்கிறார்கள். தேவகுட்டனுடைய தியாகிகள் சாலையினுடைய வரலாறு அதுதான். தெரு முழுதும் ரத்தம் போனதான். சீட்டுக்கட்டில் சரிந்தது போல மக்கள் சரிந்தார்களாம். கோபமுற்ற சில தியாகிகள் உள்ளே சென்று கோர்ட்டை நடந்து கொண்டிருக்கும் போதே எரித்திருக்கிறார்கள். எரித்தவர்கள் தப்பித்து போய்விட்டார்கள். தப்பித்து போனவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் ஒரு ஊரில். அந்த ஊரில் ஒரு விவசாயி ஒரு பம்பு செட் ஒரு 50-40 ஏக்கர் வச்சிருக்கிறாரு. அவர் வீட்டுல போய் அடைக்கலம் ஆயிருக்கிறாங்க. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல காரியாபட்டி, அருப்புக்கோட்டை, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல அங்க போய் எல்லாரும் ஐக்கியமாயிருக்கிறாங்க. இரவுக்கு இரவு சாப்பாடு வரும், இவங்களே சமைச்சுக்குவாங்க. அது ஒரு பெரிய வெட்ட வெளி. அங்கே ஒரு நாள் இவர்களை பார்ப்பதற்காக காமராஜர் வந்திருக்கிறார். ரகசிய கூட்டம். ஏப்பா தினம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களப்பா, இந்த இடம் கொடுத்து உங்களை சாப்பிட வச்சிருக்கிறாருல, அவருக்கு ஏதாவது வேலை செய்யுங்கப்பா பகல்ல அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அதுல, இல்லையா இவர் இடம் கொடுத்தாருன்னா ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா 4 பேர் படிப்பாங்க இல்லையா, அதனால ஐயா இடம் கொடுக்கிறாரான்னு கேள்வி. உடனே அந்த நாயக்கர் சொல்லியிருக்கிறாரு, நான் இடம் தர தயாராக இருக்கிறேன். என் இடத்தில் எவ்வளவு பெருசு வேணாலும் பள்ளிக்கூடம் கட்ட நான் தயார். ஆனால் அதற்கான கட்டுமான பணிகளுக்கான முண்டுக்கல்லும் என் நிலத்திலேயே இருக்கிறது. அந்த மலையை உடைத்து இது முண்டுக்கல்லாக மாற்றிக்கொண்டு இங்கே கட்டலாம், இவர்களை உபயோகமாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொரு தியாகி சொல்லியிருக்கிறார், இல்லை இல்லை பள்ளிக்கூடம் கட்டாதீர்கள், ஆசிரியர்கள் தான் பஞ்சமாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் பயிற்சி பள்ளி அதிகமாக வேண்டும், இது ஆசிரியர் பயிற்சி பள்ளியாக மாற்றி கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் காமராஜர். காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் இருக்கும் பொழுது யாரிடம் போய் நீ அனுமதி வாங்க போகிறோம், நீங்கள் கட்டுங்கள், இது ஆசிரியர் பள்ளியாக, ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கும் பள்ளியாக என்றாவது ஒரு நாள் மலரும் என்று சொல்லி ஜோகில்பட்டி என்கிற அந்த ஊரில் ஒரு பள்ளியை நிறுவி இருக்கிறார்கள். ஒளிந்து கொண்டிருந்த தியாகிகள் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கான நன்றி கடனாக முண்டுக்கல்லை தலையில் சுமந்து போய் கட்டிய பள்ளி இன்றும் இருக்கிறது. அருப்புக்கோட்டை அருகில் ஜோகில்பட்டியில் ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது. நேரம் ஒரு பொழுதும் வீணாக கூடாது, உணவு ஒரு பொழுதும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம பரிமாறக்கூடாது என்கிற சிந்தனை அந்த சுதந்திர போராட்ட வேள்வி நேரத்தில் கூட கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சென்னையிலே வெள்ளம் சமீபத்தில் நடந்தது. நாம் எல்லோரும் படித்திருப்போம். 2016 சென்னையில வெள்ளம், கழுத்தளவு தண்ணி, ஒரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அளவுக்கெல்லாம் தண்ணி போய்விட்டது. குளங்கள் இருந்த இடங்களில் இப்பொழுது வீடுகள் வந்து விட்டதால் அங்கே பள்ளமாகி உள்ள இடங்கள் எல்லாம் நீர் தேடி போய்விட்டது. ஹெலிகாப்டர்ல உணவு பொட்டலங்கள் போடுகிறார்கள். உணவு பொட்டலங்கள் போடும்போது பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்கள், பசியை அறியாதவர்கள், தாங்க முடியாத பசியில் இருப்பவர்கள் யாருக்குமே இந்த உணவு பொட்டலங்கள் ஹெலிகாப்டர்ல இருந்து கிடைக்கவில்லை. காரணம், ஹெலிகாப்டரிலிருந்து போடப்படக்கூடிய அந்த உணவு பொட்டலங்களை கீழ் நோக்கி வருகிறது. வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கீழ் நோக்கி வருகிறது. அதை பிடிப்பதற்கு சேரிகளில் வாழக்கூடிய தோழர்கள் அழகழகாக கேட்ச் பிடிக்கிறாங்க. அவங்க கழுத்தளவு தண்ணியில நின்று பிடிக்கிறாங்க. 3வது மாடியில இருக்கவங்க எல்லாம் பசி பசின்னு கத்துறாங்க. இந்த கேட்ச் பிடிச்ச பையங்க அவங்களும் பசியில தான் இருக்காங்க. இதை கொண்டு 3வது மாடியில சேர்க்கிறாங்க. இதை சேர்த்தத வீடியோக்காரங்க, போட்டோகிராஃபிக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன் உனக்கு பசி இல்லையான்னு. இல்லைங்க, எனக்கு பசி பழக்கமானது,
அவர்களுக்கு புதியது. பசி என்கிற வார்த்தையை அவர்கள் அறியாதவர்கள். இந்த பொட்டலம் அவர்களுக்கு இருந்தால் மிகவும் உபயோகரமாக இருக்கும். பட்டினிக்கு நாங்கள் பழக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தி எப்படி நம்மை துன்புறுத்துகிறது என்பதை பாருங்கள். இப்படி எத்தனையோ சம்பவங்கள். தி ஜானகிராமனுடைய ஒரு சிறுகதைகளுடைய தொகுப்பு நீங்கள் படித்திருக்கலாம். பஞ்சத்துக்கு ஆண்டி என்ற தலைப்பு ஒரு கதை. பஞ்சத்துக்கு ஆண்டி என்கிற தலைப்பில் ஒரு சிறுகதை. நான் நேரம் கருதி வேகமாக சொல்லுகிறேன். அதில் வரக்கூடிய கதாநாயகனுடைய பெயர் நன்னன். நன்னன் என்கிற கதாநாயகன் அவன் சேலத்துக்கு அருகிலே நெய்தல் தொழில் செய்கிற ஒரு நெசவாளி. பஞ்சு கிடைக்கவில்லை, அங்கு பஞ்சம் வந்து விடுகிறது. தொழில் மாற்ற வேண்டிய அவசியம். 2 குழந்தைகள், ஒரு மனைவி. ஓஹோ என்று வாழ்ந்தவன் நொடிந்து விடுகிறான். ஊரை மாற்றி வேலையை மாற்றுவோம் என்று பக்கத்து ஊருக்கு போகிறான். எங்கு கேட்டாலும் வேலை கிடைக்கவில்லை. போகிற இடமெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பஞ்சு கிடைக்கலையா? நெசவாளின்னா வேற வேலை செய்யக்கூடாதா? உடம்பு நல்லா இருக்குல்ல, கை கால் நல்லா இருக்குல்ல, இல்லாட்டி போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு நான் கூசுகிறது, வார்த்தையை கேட்பதற்கே நான் கூசுகிறது. பலருக்கு அன்னமிட்ட கை பிச்சை எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு வந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறார். அந்த நன்னன் ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுகிறான். பசியினுடைய கொடுமை தாங்காமல் தட்டுகிறான். தட்டுகிற போது கதவு திறக்கப்படுகிறது. இதே செய்தியை எல்லாம் சொல்லி சொல்லி பழகியவன் நாக்கூச்சத்தோடு சொல்லுகிறான். கேட்டுக்கொண்டே இருந்த அந்த வீட்டினுடைய உரிமையாளர், நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்கிறார். நாங்கள் 4. அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கு, என் மனைவி இருக்காங்க. பசி தாங்கலையா 3வது நாள்னு கேக்குறாங்க. 5 இட்லி அந்த இரவில் கொடுக்குறாங்க. அந்த 5 இட்லியை வாங்கிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கும் மனைவிக்குமாக அவர் கொடுக்கிறார். அதுல இளைய பிள்ளை கேட்கிறது, இன்றைக்கு இந்த ஏற்பாடு சரி, நாளைக்கு என்ன ஏற்பாடு செய்ய போகிறார்? பசி என்பது ஒரு குறிப்பிட்ட வெளியில் விழித்துக் கொள்ளுமே, என்ன ஏற்பாடு செய்ய போகிறாய் என்று கேட்கிறது. பதில் அம்மாவிடமும் பதில் இல்லை, அப்பாவிடமும் பதில் இல்லை. அம்மா தனக்கு கிடைத்த ஒரு இட்லி, பிள்ளைகள் ஆளுக்கு 2, அதுவுமே கிடைக்காத அப்பா. காலையிலே மீண்டும் எதை சந்திக்க போகிறோம், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு வயிறு நிறைப்போம் என்ற சிந்தையில் தூக்கமும் இல்லை. அம்மாவிற்கும் தூக்கம் இல்லை, அப்பாவிற்கும் தூக்கம் இல்லை. காலையே எழுகிறான். இதே போல் ஒவ்வொரு வீடாக கதவு தட்டப்படுகிறது. தட்டினால் திறப்பதற்கு எங்குமே ஏற்பாடு இல்லை. தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது பணமாகவே மாறி போகிறது. கொஞ்ச தூரத்தில் ஒரு குரங்காட்டி வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். வித்தை காட்டிக் கொண்டிருக்க இவர் என்ன செய்கிறார், எங்கே போகிறார்? 2வது நாளாச்சு, இவர் யாருன்னு கேட்கிறார். கூட்டம் கலைந்து போகுது. வித்தையெல்லாம் முடிஞ்சு சில்லறை எல்லாம் எடுத்து என்ன இவர் பக்கத்துல வர்றார். நன்னன் பக்கத்துல வர்றாரு. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் சில்லறை என்றத நானும் 2 நாளா பாக்குறேன், ஒவ்வொரு வீடா கதவை தட்டுறோம், என்ன விஷயம்னு கேட்கிறாரு. இவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. நான் சேலம் நெசவாளி, வந்த இடத்துல எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வேற தொழில் தெரியாது. அதனால அப்ப அடுத்த ஏற்பாடு என்ன பண்ண போற? உன்னை நம்பி இன்னும் 3 ஜீவன் வேற இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வழிதாயா தெரியல, பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றாரு. அவர் வாயாலே பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றாரு. குரங்காட்டி கேக்குறான், பிச்சை எடுக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா போச்சா உனக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு மூலதனம் வேண்டுமேன்னு கேட்கிறான். பிச்சை எடுப்பதற்கு ஒரு மூலதனம் வேண்டுமேன்னு கேட்கிறான். நான் வாழ்க்கையில படித்த புத்தகங்களிலே சொல்லப்பட்ட சங்கதிகளில் மிக அருமையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். பிச்சை எடுப்பதற்கு மூலதனம் வேண்டும். கேபிட்டல் என்ற ஒரு அருமையான புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, கார்ல் மார்க்ஸ் எழுதின புஸ்தகம். அதில் கூட பிச்சை எடுப்பதற்கு மூலதனம் வேண்டும் என்று இல்லை.
பிச்சை எடுப்பதற்கு கூட மூலதனம் வேண்டும் என்கிற செய்தியை பதிவு செய்தது. ஏன் பிச்சை எடுக்கிறதுக்கு மூலதனம் என்ன வேணும்? உன்கிட்ட இப்ப என்ன இருக்கு, நீ பிச்சை எடுக்கிறேன்னு கேட்கிறார் நன்னன். என்னிடம் இருக்கக்கூடிய பிச்சை மூலதனம் குரங்கு என்று சொல்லுது. பாடாரமான ஆடுது, பாடாரமான பாடுது, இலங்கையை தாண்டினா ஒரு கம்ப காமிச்சு தாண்டுது. இந்த வித்தையை எல்லோரும் எனக்கு காசாக்கி தருகிறார்கள். அதை வைத்து நானும் என் மனைவியும் என் வீட்டு பிள்ளைகளும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இப்படி ஏதாவது மூலதனம் வேணும். இன்னொரு செய்தி, ஒரே ஊரில் ஒரு பிச்சைக்காரன் 2 நாளைக்கு மேல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. உன்னை கண்டாலே அவர்கள் விலகி ஓடுவதற்கும் தவிர்க்கவும் தான் பார்ப்பார்கள். உன்னுடைய நச்சரிப்பு அவர்கள் தெரிந்து போகும், பழக்கமாகிவிடும். உனக்கு 1 பைசா கூட தரமாட்டார்கள். எனவே நீ ஒவ்வொரு ஊராக மாற்றம் செய்யக்கூடியவனாக, தேசாந்திரியாக நீ உன்னை மாற்றிக் கொண்டால் தான் பிச்சை எடுப்பதற்கே முடியும் என்கிற செய்தியை சொல்கிறார். இரவு வர இருக்கிறது, பொழுது சாய்கிறது, பிள்ளைகள் பட்னியால் இருப்பார்கள். என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கும்போது இந்த குரங்காட்டி சொல்கிறான், வா, என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் உன்னை கூட்டி போகிறேன், அங்கே உனக்கு உதவி செய்ய சொல்கிறேன். அங்க போனா அங்க அவங்க ஏற்கனவே இவருக்கு ஒரு குரங்காட்டிக்கு இந்த குரங்கு கொடுத்தவங்க அவங்கதான். அவங்க வீட்டுல போய் என்ன போலவே இன்னொருத்தர் வந்துட்டாரு, அவருக்கு உங்ககிட்ட இருக்க குரங்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவன் சொல்றான், ஐயா எனக்கு குரங்க வச்செல்லாம் வித்து செய்ய தெரியாது, இதை வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? நான் ஏற்கனவே வீட்டுல 3 ஜீவன் வச்சிருக்கேன், என்னோட சேர்த்த 4. இது கூட்டிட்டு போனா இதுக்குமே சாப்பாடு போடவே நான் எங்க போவேன்னு கேக்குறேன். அவன் சொல்றான், இது பழக்கப்பட்ட குரங்கு, தாவுனா தாவும், பாடுனா பாடும், எல்லாம் பண்ணும். உன்னையும் வயிறு ரெப்பும், இதுவும் வயிறு ரெப்பிக்கும். அருமையான குரங்கு, இது வேணான்னு சொல்லிடாத. ஆனா அந்த குரங்கு ட்ரில் செய்து பழக்கி வைத்திருக்கக்கூடிய ஆள் சொல்லுகிறார், உங்களுக்கு தருவதாக இல்லை, நான் வேற ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறேன், தர முடியாதுன்னு வேற சொல்றார். இல்லைன்னு கெஞ்சி வாங்கிட்டு வராங்க. வந்த பிறகு இவர் குரங்க பிடிக்க தெரியாம பிடிச்சிட்டே வர்றாரு. வந்தோடனே வீட்டுல அந்த அம்மா கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நன்னனுடைய மனைவி, ஏற்கனவே 3 இருக்குமே, இப்ப என்ன 4வது, 4 இருக்குமே, இப்ப என்ன 5வது என்று கேட்கிறார். இந்த 5வது ஜீவனுக்கு என்ன ஏற்பாடு செய்ய போகிறீர்கள் கேட்கிறார். அதற்கும் சேர்த்து பிச்சை எடுப்பதாக திட்டமா என்று கூட கடுமையாக கேட்கிறார் அந்த பெண். இவருக்கு ஏதுமே புரியவில்லை. இல்லை, இதற்கு சில வித்தைகள் தெரியும், அதை வைத்து நாளை பணம் சம்பாதித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தூங்கச் செல்கிறார். தூக்கமில்லை. கொண்டு வந்த குரங்கிற்கும் இப்பொழுது உணவு வேண்டும். மறுபடியும் சில வீடுகளை தட்டுகிறார். கிடைத்த 2 இட்லியில் 1 குரங்குக்கு, மற்ற 1 இட்லியை 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு கணவனும் மனைவியும் படுக்க இருக்கிறார்கள். காலையில் விடுகிறது. விடியல் அவர்களுக்கு விடியலாக இல்லை. மீண்டும் ஏதாவது செய்து ஒருவேளை சோறாவது சாப்பாடாவது ஏற்பாடு பண்ணு என்று இந்த மனைவி நச்சரிக்கிறாள். வெளியே போய்விடுகிறான் கோபமாக கணவன். கையால் ஆகாத நிலை. இப்பொழுது அந்த குரங்கு பசி தாங்கவில்லை, கட்டி இருந்த கயரை அத்துக்கொண்டு ஓடுகிறது. அத்துக்கொண்டு ஓடுகிற குரங்கை கட்டுப்படுத்த நன்னனின் மனைவிக்கு தெரியவில்லை. அது ஊரை வெளியே பார்த்ததே இல்லை. அதை பயிற்சிக்கு உள்ளாக்கியிருக்கார்களே ஒழிய ஊரை வெளியில் பார்த்ததில்லை. கார், வண்டி என்று ஏகதேசமாக பயணிக்கிற மனிதர்களின் மத்தியில் அது ஓடுகிறது, தறிகட்டு ஓடுகிறது. ஒரு நிலையில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்டில், மின்சார கம்பி ஓடுகிற அந்த போஸ்டில் மேலே ஏறுகிறது. அது எலக்ட்ரிக் கரண்ட் என்று தெரியாமல் மேலே பிடித்து விடுகிறது. அந்த வயரை பிடிக்குது. பிடிச்சோட 2வது நிமிஷம் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்து இறந்து போகுது. ஊரெல்லாம் கூடி விடுகிறார்கள். இந்த குரங்கு வாங்கி கொடுத்தானே ஒரு நண்பன், அவனும் ஓடி வருகிறான். ஒரு வித்தையாவது உனக்கு கிடைக்குமேனு தானே இதை வாங்கி கொடுத்தேன், இப்ப அவனுக்கு என்னையா பதில் சொல்றது? ஒரு அருமையான குரங்கு வேற கொண்டுட்டியே, இது ஆஞ்சநேயர் அம்சம்ல, இத உனக்கு ஒரு கஞ்சி ஊத்தி வச்சுக்க கூட தெரியலையே. உடனே நம்ம நன்னனுடைய மனைவி சொல்றா,
ஏற்கனவே நாங்க 4 ஜீவன் இருக்கோம், இதை வேற கொண்டாந்து வச்சு இப்படி வேற பண்ணிட்டியே. ஆளாளுக்கு பேசுறாங்க, அடிக்கிறாங்க. அவர் நன்னனை அடிக்கிறார்கள். குரங்குக்கு பல பேர் சேர்ந்து அனுமான் இறந்து விட்டார் என்று சொல்லி மிகப்பெரிய ஏற்பாட்டில் ஈமக்கிரியில் நடக்க ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நன்னன் பேசுகிறான், ஒரு வேளை சோற்றுக்கு ஒவ்வொரு வீடாக அலைந்தேன், என்னை யாரும் தேற்றுவார் இல்லை. ஒரு குரங்கு, என்னை விட அறிவு கம்மியாக உள்ள ஒரு ஜீவன், அதற்கு இருக்க காட்டக்கூடிய இரக்கத்தை கூட நீங்க எனக்கு காட்டவில்லையே என்று சொல்லி அழுகிறான். கதை முடிகிறது. முடியும் போது மறுபடியும் சொல்லுகிறார் ஜானகிராமன், பிச்சை எடுப்பதற்கு கூட முதலீடு தேவை. முதலீடு இல்லாத விஷயங்கள் எங்குமே ஜெயிக்காது என்கிற கதையை மிக கனமாக சொல்லி முடிக்கிறார். பசியும் பட்டினியும் ஒரு மனிதனை எந்த நேரத்தில் துரத்தும் என்பதை தெரியாது. ஒருவன் தர்மனாக கூட இருக்கலாம். தர்மனாக இருப்பவனை கூட எப்போதும் நீ தர்மனாக இருக்கிறாயா என்று மகாபாரதமே சோதிக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு சின்ன நிகழ்வு, அதை மட்டும் நான் சொல்ல எத்தனிக்கிறேன். மகாபாரதத்தில் தர்மர் 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞான வாசம். இந்த 12 ஆண்டுகளில் அவர் சுத்தி திரிகிற வெயில், வெட்ட வெளி, பசி, தாகம் எல்லாம் அவரையும் ஆட்படுத்துகிறது. அவரோடு 4 சகோதரர்கள். சகாதேவன் என்பவனை கூப்பிட்டு, பக்கத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பாருங்க சொல்றாரு. பக்கத்துல போய் தண்ணி இருக்கு, அது ரொம்ப தூரத்துல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் போறான். போய் தண்ணியில கை வைக்கிறான். யக்ஷன் என்கிற அசரீர் பேசுகிறது, தண்ணியை தொடாத, தண்ணி என்னுடையது, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் நீ தண்ணி அருந்தலாம், தண்ணியை தொடலாம். இவன் சொல்றான், நான் வான சாஸ்திரங்கள் முதற்கொண்டு படிச்சவன், நான் ரொம்ப பெரிய கெட்டிக்காரன், தண்ணி என்பது உனக்கான உரிமையை கொண்டாட முடியாது, இது பொதுவானது என்று சொல்லி தண்ணீரில் கை வைக்கிறான். 2வது நிமிடம் அசரீர் சொன்ன வாக்கு பலிக்குது, அங்கே இறந்து விடுகிறான் சகாதேவன். சகாதேவன் போய் கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆழக்காணுமேன்னு ஒண்ணு நகுலன் நான் போய் பார்த்துட்டு வரேன்றார். நகுலன் மிக அழகான ஒரு இளைஞன், தோற்ற பொலி உள்ளவன். அவனும் அங்கே போகிறான். இதே மாதிரி தண்ணியை தொட எத்தனிக்கிறான். அதே அசரீர் பேசுகிறது, எங்களை பற்றி உனக்கு தெரியாது, 5 பேரும் 5 விஷயங்களில் மிகப்பெரிய ஆட்கள் நான் என்று சொல்லிவிட்டு தண்ணீரில் கை வைக்கிறான். சகாதேவனுக்கு என்ன நடந்ததோ அதேதான் இப்போது நடந்தது. 2 பிள்ளைகளும் சென்று சகோதரர்கள் வரவில்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அடுத்து என்ன செய்வது? அர்ஜுனனை அனுப்புகிறார்கள். அர்ஜுனன் நமக்கு தெரிந்த அத்தனை வித்தைகளில் எல்லைகளை தொட்டவன். அவன் போகிறான், அவனுக்கும் அதே கதி. காண்டீபம் வைத்திருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கே அதே கதி. அவன் காண்டீபத்தை எல்லாம் சொல்லி மிரட்டுகிறான், ஒன்றும் நடக்கவில்லை. பீமர் போகிறார். 14,000 யானை பலம் உள்ள பீமன் போகிறான், அவனுக்கும் அதே நிகழ்ந்தது. 4 சகோதரர்கள் போனவர்கள் திரும்பவில்லையே என்று யுதிஷ்டிரான தர்மன் அந்த இடம் நோக்கி போகிறான். போன போது 4 இறந்த நிலையில் இருக்கிறார்கள். போருக்கான எந்த சூழ்நிலையும் அங்கு இல்லை. எங்கும் குத்தப்படவில்லை, கொலை செய்யப்படவில்லை, எந்த அசம்பாவிதம் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் அங்கு தென்படவில்லை. யுதிஷ்டிரன் என்ன செய்வது என்று தெரியாமல் தண்ணீரை குடிப்போமே என்று கை வைக்க போகிறான். அசரீர் பேசுகிறது, உன் 4 சகோதரரும் நான் சொன்னதை கேட்கவில்லை, அதனால் இறந்து போனார்கள். தண்ணி என்னது? நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலளித்தால் மட்டுமே தண்ணீரில் கை வைக்கலாம். தர்மர் சொல்லுகிறார், யுதிஷ்டன் சொல்லுகிறார், நீங்கள் சொல்வது நியாயம்தான்,
என்னுடைய சகோதரர்கள் செய்தது பெரும் குற்றம். உங்களுக்கான தண்ணீரை, நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடிய தண்ணீரை, அது ஆற்றிலே போனாலும் கடலிலே போனாலும் கடலிலே கலந்தாலும் உங்கள் உரிமை இல்லாமல் இன்னொருவர் எடுத்துக்கொள்வது என்பது அதர்மமாகும். உங்கள் மேல் எனக்கு கோபம் இல்லை, என்ன கேள்வி என்று கேளுங்கள், முடிந்தால் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கேள்விகளை அவன் கணையாக தொடுக்கிறான். முதல் கேள்வி, எது தினமும் ஆதித்தனை உதிக்கச் செய்கிறது? பிரம்மம் என்கிறான் தர்மன். இப்படி கேள்வி போய்கொண்டே இருக்கிறது. மனிதன் எது தன்னுடன் இருந்து எப்போதும் தனக்கு துணையாக இருக்கும் என்று நினைக்கிறான்? பதில் சொல்லுகிறார் யுதிஷ்டிரன், தைரியம். எந்த சாஸ்திரம் படித்தும் அல்ல, பெரியோர்களை அடுத்தே மனிதன் புத்திமானாகிறான் என்கிற பதிலை எது கல்வி என்கிறதுக்கு சொல்லுகிறார். பூமியை காட்டிலும் கடினமானது எது என்று கேட்கிறான் அசரீரி. பதில் சொல்கிறார், பூமியை காட்டிலும் கடினமானது தாய், அவள் கருவறையில் சுமக்கிற காலம் மிக கடினமானது என்று பதில் சொல்கிறான். வானத்தை விட உயர்ந்தது எது என்று கேட்கிறான். தந்தை தான் மிகவும் உயர்ந்தவர் என்ற பதிலை தர்மன் சொல்லுகிறார். காற்றை விட வேகமானது எது என்று கேட்கிறான். மனம்தான் காற்றை விட வேகமானது என்று பதில் சொல்கிறான் தர்மன். புல்லினும் அற்பமானது எது என்று கேட்கிறான். புல்லினும் அற்பமானது கவலை என்று சொல்கிறான். தேசாந்தரம் செல்பவனுக்கு யார் துணை என்று கேட்கிறார். தேசாந்தரமாக சுற்றித் திரிபவனுக்கு யார் துணை என்று அந்த அசீது கேட்கிறது. தர்மனுடைய பதில் வித்தை. வித்தை இல்லாமல், வித்தை தான் முதலீடு. அந்த வித்தை இல்லாமல் எங்கு போனாலும் ஜெயிக்க முடியாது என்பதுதான் நிர்தாட்சிணியமான உண்மை. போகிறவனுக்கு யார் நண்பன் என்று கேட்கிறான். தர்மனுடைய பதில் தானம்தான் நண்பன் என்கிறான். இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். எதை இழந்தால் துன்பம் வராது என்று கேட்கிறான். கோபத்தை விட்டால் துயரம் அண்டாது என்கிறான் பதில். உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம் என்று நிறைவாக கேட்கிறான். உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம் என்று நிறைவாக கேட்கிறான். அதற்கு யுதிஷ்டிரனின் பதில், தினந்தோறும் கண்ணெதிரே 1000 பேர் யமன் வீட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். இதை கண்ட பின்னும் தான் மட்டும் சாஸ்வதமாக இவ்வுலகில் இருக்க போவதாக எண்கிறானே இந்த மனிதன், அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி முடிக்கிறார். அந்த அசரீரி சொல்லுகிறது, நீங்கள் அளித்த பதிலெல்லாம் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. நான் உங்களுக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும். இந்த நால்வரில் ஒருவரை இப்போது உயிரெழுப்ப வேண்டும். உயிரெழுப்ப நான் உதவுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் யாரை உயிரெழுப்ப வேண்டுவீர்கள் கேட்கிறார். யுதிஷ்டிரனுடைய பதில், நால்வரில் நகுலனை எழுப்புங்கள். நகுலனிடம் அப்படி என்ன சிறப்பு? ஏன் நகுலனை கேட்கிறாய்? பயங்கர பலசாலியான அர்ஜுனன், பீமன், அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய சகாதேவன், 1000 கலை தெரிந்த சகாதேவன் இருக்கும்போது ஏன் இவனை மட்டும் கேட்கிறாய் என்று கேட்கிற போது யுதிஷ்டிரனுடைய பதில் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. எனது தந்தை பாண்டுவுக்கு 2 தாரம். ஒரு மனைவி என் தாய் குந்தி, இன்னொரு மனைவி மாத்ரி. குந்திக்கு நாங்கள் 3, யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். மாத்ரி என்பவளுக்கு 2 குழந்தைகள். ஒன்று நகுலன், 2வது சகாதேவன். மூத்த மனைவிக்கான குழந்தைகளில் நான் ஒருவன் இருக்கிறேன். அடுத்த மனைவிக்கான ஒரு மகன்களில் ஒருவன் இருக்க வேண்டியதுதானே தர்மம் என்பதால் நான் நகுலனை எழுப்ப சொல்லுகிறேன் என்று தர்மன் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த அசரீது தர்ம தேவதையாக மாறுகிறது. யுதிஷ்டிரா, நீ இப்போதும் தர்மத்தின் சிந்தனையில் இருக்கிறாயா என்பதை சோதிக்கவே நாங்கள் வந்தோம்.
நீ எந்த சூழ்நிலையையும் தர்மத்தை விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். பிற சகோதரர்களும் இப்பொழுது உயிர் பெறுவார்கள் என்று சொல்லி மறைந்ததாம். இந்த கதையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தர்மம் எப்போதும் வெல்லும். தர்மம் வெல்ல நாம் எந்த சூழ்நிலையும் நாமவே இருக்க வேண்டும் என்பதே இந்த செய்தி. மாணவர்களிடத்திலே பேராற்றல் நிறைந்திருக்கிறது. அவர்களிடத்திலே நாம் குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பொதிந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும் என்கிற செய்தியை நான் முதலிலே சொன்னேன். நாங்கள் ஒரு கவிதை போட்டி ஒன்று நடத்தினோம். மாணவர்களுக்கான கவிதை போட்டி ரோட்டரி சங்கம் நடத்தினார்கள். அதிலே என்னை மதிப்பீடு செய்வதற்காக அழைத்திருந்தார்கள். போலியோ என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார்கள். ஒரு மாணவன் 4 வரிகளில் போலியோ என்கிற கவிதையை மிக அழகாக சமர்ப்பித்து முதல் பரிசை வென்றான். அந்த கவிதை, சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ. ஒவ்வொரு வரியும் போலியோ என முடித்திருந்தான். சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ முதல் வரி முடிந்திருக்கிறது. 2வது வரி, இன்னும் அது உன்னை விட்டு போலியோ. போகலையான்னு கேக்குறான். 3வது வரி, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போகலையோ. சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ. 4வது வரி முத்தாய்ப்பாக எழுதுகிறான், போன மருந்து ஒரு வேளை போலியோ என்று எழுதியிருக்கிறான். ஒரு 9வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் எப்படி வெளிக்கொணரப்படுகிறது என்பதற்காக உதாரணமாக இதை சொல்லுகிறேன். போட்டிகளில் பிள்ளைகளை கலந்து கொள்ள செல்ல வேண்டும். அதில் வெற்றி பெறுகிறார்கள், தோல்வி பெறுகிறார்கள் என்பது நிர்ணயிக்கக்கூடிய செயல் இல்லை. அவருடைய ஆற்றலை தீர்மானிக்கக்கூடிய செயல் இல்லை. எல்லாவற்றிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை பிள்ளைகளுக்கு முதலில் சொல்ல வேண்டும். இன்னொருவன் அதே தலைப்பிற்கு இன்னொருவன் எழுதிய கவிதை, நாவில் சொட்டு மருந்து மழலையருக்கு, நாவில் சொட்டு மருந்து மழலையருக்கு, விரலில் சொட்டு மருந்து தேர்தலுக்கு, 2 வேளை போலியோ என்று எழுதியிருந்தார். இது 2வது பரிசு பெற்றிருந்தது. எனவே படிப்பாற்றலை விட படைப்பாற்றல் மிக்க இளைஞர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதனால் நாம் மிகப்பெரிய படைப்பாளிகளை உருவாக்க முடியும். சிறந்த சிந்தனையாளனாக, எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய எமோஷனல் கலை மன்றம் பலரை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டதால் இந்த சூழ்நிலை கண்டிப்பாக கடந்து போகும். நமக்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இது இளைஞர்களின் கையில் தான் தீர்மானிக்கப்பெறும் என்கிற செய்தியை பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்கள்